வணக்கம் சார். திரும்பி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு எஃப்செட்டில் வெர்ஷன் 4 இது வந்து ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு. அதுலேயும் ரெட் கலரு கோல்டு வீலு ரொம்ப டிமாண்டு. 2023 லாஸ்ட் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்குது. ஸோ புதுசாக எடுத்தால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும். இந்த வண்டிக்கு டீலர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 89 ரூபா. இன்றைக்கி புதுசாக எடுக்க போனீங்கன்னா 155 60 கிட்ட வருது. ஸோ இந்த வண்டிக்கு 89 ரூபா கேட்குறாங்க. ரேட்டு ஃபிக்ஸ் ஆனால் ஃபிக்ஸ் நெகஷியபிள் தான். 2023 லாஸ்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 313 TN23 வேறு ரிஜிஸ்ட்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BS4 டயர்லேருந்து அவுட்லுக்கு வந்து சூப்பராக இருக்குது. TN23 வேறு ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த வண்டிக்கு டீலர் கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 65 ரூபா. இந்த வண்டிக்கு வேலூர் வண்டி பிளாக் கலரில் இருக்குது. ரொம்ப ரேர் தான். ஃபஸ்ட் டைம் நம்மகிட்டே வந்திருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா NS120 நேற்று ஒரு வண்டி கொடுத்துட்டோம். அந்த வண்டி நினச்சிக்க போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 23 NS125. ஸோ இந்த வண்டி இன்னைக்கு வந்த வண்டி. ஸோ அது நினச்சிக்க வேண்டாம். இந்த வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 82 ரூபா கேட்குறாங்க டீலரு. 82 ரூபா இன்னைக்கு புதுசாக எடுக்க போனால் ஆல்மோஸ்ட் நமக்கு 1,35,000 ரூபா நெருக்கி வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். 82 ரூபா கேட்குறாங்க. ரேட்டு ஃபிக்ஸான ஃபிக்ஸில் நெகோஷியபிள் தான். நேரில் வந்தால் முன்ன பண்ண பார்த்து பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 85 ரூபா. 2025 வந்து பார்த்தீங்கன்னா TMT டிஸ்பிளே. ஸோ ஒரு நேரில் கிட்ட வந்து கம்மிப்பா. டிவிஎஸ் ரைடர் இப்போ நல்லா ஃபீக்காக போயிட்டுருக்கு. கிட்ட வந்து டிஸ்பிளே கம்மிப்பா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து TMT டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ கிலோமீட்டரு, என்ன லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது போக மொபைல் சார்ஜரோடு வந்துடும். எல்லோ கலர் நல்லா இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 85 ரூபா சொன்னார். ரேட்டு ஃபிக்ஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். நேரில் வந்தீங்கன்னா 83 கொடுக்கலாம், 82 கொடுக்கலாம், ஏன் 80 கூட கொடுக்கலாம். நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சார் இந்த ரேட்டுக்கு எல்லாம் அந்த ரேட்டு நான் பேசி எடுத்து கொடுக்கலாம். ரேட்டெல்லாம் ரீசனாக தான் இருக்குது. வேணா காரணம் என்ன, லேட்டஸ்ட் வண்டிங்க. ஸோ லேட்டஸ்ட் வண்டின்னும் போது நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு புது வண்டி எடுத்தால் புது வண்டிலேருந்து நமக்கு 50லேருந்து 60 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும் புது வண்டியிலேருந்து. ஸோ இந்த வண்டி மிஸ் பண்ணுறோன்னா இந்த வண்டி எங்கே இருக்குன்னா திரும்பி யுவராஜ் பைக்ஸில் தான் இருக்குது. ஸோ வீடியோவில் பார்க்குற இந்த வண்டி தான் கிடையாது. ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. கலெக்ஷன் நிறைய இருக்குது. ஸோ நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வண்டியை பெஸ்ட்டான ரேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம கடை எங்கே இருக்குன்னா ஆர்கேட்லேருந்து ஆர்னி பொருட்கள் திமிரியில் இருக்குது. ஈஸி ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் முறை பார்க்குறோம்னா யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி நம்ம வீடியோ போடுவோம். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். நம்ம சேனல் உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேஷன் எல்லாமே அவங்க நம்ம சேனலில் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா டெய்லியும் போடுற வண்டி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்களுக்கு தேவைன்னும் போது பெஸ்ட் ரேட்டில் பிடிச்ச கலரில் பிடிச்ச ரேட்டில் வாங்கிக்கலாம். நேரில் வாங்க, பெஸ்ட்டான ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். நன்றி.